وَلَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ فَكَيْفَ كَانَ نَكِيرِ. وَلَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ فَكَيْفَ كَانَ نَكِيرِ. சரிதானே? ஓகே. வா என்றா இன்னும், மாஷாஅல்லா, இன்னும் இல்லாட்டி மேலும். லக்கத், ஓகே. லக்கத் என்ற கொலை இதுக்குள்ளேயும் சில தஃப்சீராளிங்கள் சொல்கிறாங்க ரெண்டு வார்த்தை இது. இந்த லா ஒரு வார்த்தை, கத் என்ற ஒரு வார்த்தை. லக்கத் ல என்றா நிச்சயமாக, இது லாமுல் தௌக்கீதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக என்று சொல்கிறா, நிச்சயமாக. கத் திட்டமாக, நிச்சயமாக. இது கத்துக்கு சரியான அர்த்தம் வந்து சில தஃப்சீராளிங்கள் எழுதிக்கிறாங்க ஆல்ரெடி என்ற அர்த்தம் வருது இங்கிலீஷில். ஆல்ரெடின்னு சொன்னால் ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்த விஷயம். இப்போ அவர் ஒரு நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மேட்ச் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இவங்களுக்கு வெத்தவே இல்லை. அவங்க ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்லுறது மேட்சை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன், பார்க்குறதில்ல என்ன விலகி இவன் தோத்துண்டு. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இவன் ஏற்கனவே தோத்துட்டான், இன்னும் தோக்கல்ல. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஏற்கனவே இவங்க தோத்துட்டாங்க, இன்னும் அவ்வளோ ஷுவர் இவங்க தோப்பாங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். அதை மாதிரி தான் கத்துன்றது ஏற்கனவேன்றது. அப்படின்டா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி. அது அப்படின்னா அவ்வளோ ஷுவர். கத்துண்டா ஏற்கனவேன்ற அர்த்தம். திட்டமாக என்று போட்டிக்கிறாரு. ஏன்டா அது உறுதியை காட்டுறது. அது லக்கதெண்டா ஏற்கனவேன்ற அர்த்தம். இது மேலும் நிச்சயமாக, ஏற்கனவே, அப்படி இல்லாட்டி நிச்சயமாக, திட்டமாக, ரெண்டு தரகால உறுதிப்படுத்த என்ன சொல்கிறேன். கஸ்ஸப என்று சொல்றே பொய்ப்படுத்துறேன்ற அர்த்தம். அவங்க பொய்ப்படுத்தினாங்க. யார் பொய்ப்படுத்தினாங்க? அல்லதீன மின் கபிலிஹிம். அல்லதீன என்று சொல்கிறது, அல்லதீன இல்லை, முதல்ல கபிலிஹிம் பாருங்கள். கபிலண்டா முன், ஹிம் என்றா அவர்கள், அவர்களுக்கு முன், சரிதானே? அவர்களுக்கு முன் இருந்தவர்கள் என்ற அர்த்தம் எடுக்கலும். அவர்களுக்கு முன் இருந்தவர்கள். ஈனாஸ்ரத் இருந்தென்று இதுக்கு அர்த்தம் போட்டிக்கிறாரு. இதுக்கு தஃப்சீராளிங்கள் அர்த்தம் மட்டும் கொடுக்குறாங்க மின் ஜாயிதா என்று சொல்லி. அதை வச்சு அதை ஜாயிதா மின் கிராமரில் தான் ஜாயிதா எக்ஸ்ட்ராவாக வர மின்னு நான் குர்ஆனில் ஒன்றுமே எக்ஸ்ட்ரா இல்லை. இதை கபுலகும்ம இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துகிறேன்ற அர்த்தம் வருது. இந்த கபுலகும்ம இது மின்னால் உறுதிப்படுத்துறது. அப்போ எப்படி உறுதிப்படுத்துகிறேன்? ஒரு சில தஃப்சீராளிங்களோட கருத்து, நான் இப்போ அஷூர் ரஹ்மத்துல்லாஹி கருத்து என்ன நினைக்கிறேன், ஈன வந்து மிகவும் முன் இருந்தவர்கள், உங்களுக்கு மிகவும் முன் இருந்தவர்கள். அது இந்த நபி அவங்க முன் இருந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூ அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முன்னுக்கே இருந்தவங்க. அப்புறம் நூ அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் சாலி அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாரும், ஈவன் மூசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாம் முன்னிருந்தவங்க தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் முன்னிருந்தவங்க, முன் இருந்தவர்கள். இப்போ இது அல்லசீன வாரத்தால் இது அவர்கள் என்று சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மிகவும் முன் இருந்த அவர்கள் என்று சொல்கிறத விட இருந்தவர்கள் என்று எங்களுக்கு சொல்லலும். உங்களுக்கு மிகவும் முன் இருந்தவர்கள், உங்களுக்கு மிகவும் முன் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? பொய்ப்படுத்தினார்கள். கஸ்ஸப பொய்ப்படுத்தினார்கள். நிச்சயமாக திட்டமாக உங்களுக்கு முன் இருந்தவர்கள், உங்களுக்கு மிகவும் முன் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? பொய்ப்படுத்தினாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை எத்தி வைக்க போகலை, இந்த தீனை எத்தி வைக்க போகலை. மக்கள் எல்லாம் நீங்கள் பொய்க்காரன், நீங்கள் சொல்கிறது பொய், உங்களுக்கு பைத்தியம், அதெல்லாம் பாதுகாக்கணும், உங்களுக்கு ஜின் பிடிச்சிக்குது என்னெல்லாம் கதை சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேணும் உங்களுக்கு மட்டும்தான் சொன்னேன். இதுக்கு முந்திந்தாங்களும் இதை மாதிரி அவங்களோட காலத்தில் வந்து நபிமார்களுக்கு என்ன செஞ்சாங்க? இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இதே டயலாக இதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் சொன்னாங்க. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகாரஜிக்கு சொல்கிறார், அப்படி சொன்னவங்களுக்கு என்ன நடந்துச்சேண்டி? கைஃப கான நக்கீரி. ஆகவே கைஃப எப்படி நாங்கள் பார்த்தோம்னா, கைஃபண்டா எப்படி, கானண்டா இருந்தேன்ற அர்த்தம் வருது. நசீரிக்குள்ளே மரம் யா ஒண்டிக்குது. நக்கரன்னு சொல்கிறது வந்து மறுப்பென்ற அர்த்தம் வருது, இல்லாட்டி பதிலடி என்ற அர்த்தம் வருது.
மறுப்பு. இப்போ நீ ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் அதை மறுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலடி கொடுக்குறீங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. இப்போ இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுங்களேன். நூஹ் அலைஹிஸ்ஸலான மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொய்ன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு கல்லால் அடித்தாங்க, அவங்களுக்கு அவங்க பேச போகல காதை பொத்தி கொண்டாங்க, செய்கிற அநியாயம் எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவங்களுக்கு கைஃபக்கார நசீரி ஏண்ட பதிலடி எப்படி இருந்துச்சு பதிலடி. ஒரு வெள்ளத்தை வந்து முழு ஊரே மன்னிச்சிட்டான், அது அவங்களை எல்லாரையும் மன்னிச்சு போட்டால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றவங்கள தவிர. அப்போ இதை நசீரி என்று சொல்கிறது சில தஃப்சீராளிங்கள் சொல்கிறாங்க, இதை பதிலடியை வச்சு அது கொடுத்த தண்டனை தான் அது பதிலடி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கவுமுக்கு கொடுத்த தண்டனை நினைவு காட்டுறேன். இதை படிக்கணும் என்ன, எங்கே படிக்கணும்? இந்த ஃபகைஃபக்கான நக்கீரி அவங்க பொய்ப்படுத்தினதும் அது ஃபகைஃபக்கான நக்கீரி, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலடி கொடுத்ததும் நாங்கள் எங்கே போய்ட்டு படிக்கணும்? எங்கே போய்ட்டு படிக்கணும் சொல்லுங்கள் பார்க்க? குர்ஆனில் தான் படிக்கணும். இதோட தஃப்சீரை இது தஃப்சீர்னா இது எங்கே நடந்துக்குது, இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? உங்களுக்கு குர்ஆன்லேயும் இது சம்பவங்கள் தான் பேசப்பட்டு கொண்டே விளங்குதாம்மா. ஃபகைஃபக்கான நக்கீரி. இப்போ என்ன சொல்கிறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் பாருங்கள் குர்ஆன், என்னென்ன மக்கள் வந்தாங்க, என்னென்ன வேலை செஞ்சாங்க, எப்படி பொய்ப்படுத்தினாங்க, அதுக்கு நான் எப்படி பதிலடி கொடுத்திருக்கிறேன். அது எல்லாமே முன்னுக்கு நடந்தது தான், எல்லாத்துலேயும் நீங்கள் பதிலடியே பாருங்கள். சரிதானம்மா? இதாயத்து விளைஞ்சிட்டு தானே. வலகது கத்தபல்லதீன மின் கப்லிஹிம் ஃபகைஃபகான அந்த லாம் வந்து சத்தியத்துக்கு வரலாமா? இது வந்து நிச்சயமாக தௌகீத், நிச்சயமாக என்று சொல்கிறதான், நிச்சயமாக உறுதிப்படு. சில ஆலிங்கள் சில இடத்துவல்ல இது சத்தியம் என்னும் எடுத்துக்கிறாங்க, ஆனால் நீங்கள் நிச்சயமாக என்று நினைவச்சுக்கொண்டா போதும். நிச்சயமாக உலகது என்றா கது என்றே திட்டமாக அந்த அர்த்தம் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற எந்த சந்தேகமும் இல்லை, இப்படி பொய்ப்படுத்தினவங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி பதிலடி கொடுத்திருக்கிறார். இதை குறைஷிகள் கேட்க போகல, அவருக்கு எப்படி இருக்கும், நாங்களும் தான் ஒன்னோடு சொல்லி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தண்டனை எப்போ வருமோ தெரியும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலடி கொடுத்தான், எப்படி கொடுத்தான் என்று சூரத் தௌபால இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அதுதான் படிக்கணும், குர்ஆனை படிக்கணும். ரைட், ஓகே.